கால்சியம்ங்கிறது ஒரு நேச்சுரல் மினரல், நம்ம பாடிக்கு மெயினாக சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஏன்னா கால்சியம் அப்படிங்கிறது எலும்புக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தெரியும், பல்லுக்கு வந்து தேவை அப்படின்னு தெரியும். பட் இதை தாண்டி பிளட் ப்ரெஷர் இது கண்ட்ரோல்ல இருக்குன்னா கால்சியம் அவசியம். உடல் எடை, உடல் பருமன் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது கால்சியம். பெண்களுக்கு பீரியட்ஸ் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது கால்சியம். பாடி பிஹெச் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடியது கால்சியம். ஸோ கால்சியத்துக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அப்போ சராசரியா ஒரு அடல்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 1000 மில்லிகிராம் கால்சியம் தேவைப்படும். நம்மளுடைய டேப்லெட் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியது 200 மில்லிகிராம் எலிமெண்டல் கால்சியம். ஸோ ஆக்சுவல் கால்சியம் அப்படிங்கிறது 200 மில்லிகிராம். அப்போ ஒரு நாளைக்கு 1000 தேவை அப்படிங்கிறதுனால 3-4 டேப்லெட் வரைக்கும் கால்சியம் ஒரு நாளைக்கு எடுத்துட்டு வரலாம். ஏன்னா மீதி கால்சியத்தோட ரெக்குவயர்மெண்ட் நம்ம எடுக்கக்கூடிய உணவுல இருந்தும் கிடைக்கும். அதனால 3 to 4 கால்சியம் டேப்லெட்ஸ் ஒரு நாளைக்கு சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரோம். நம்மளுடைய கால்சியம்ல விட்டமின் D3 வந்து என்ரிச் பண்றது. ஏன்னா இந்த கால்சியம்லாம் ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஏன் வெஸ்டிஜ் கால்சியம்னா கால்சியத்தோட அப்சார்ப்ஷன் எப்போ நல்லா இருக்கும், விட்டமின் டியோட சேரும் போது தான் கால்சியம் இன்னும் நல்லா நம்ம பாடி வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இந்த விட்டமின் டி எங்கேருந்து கிடைக்குது? சன்லைட் நம்ம ஸ்கின்ல படும்போது நம்ம ஸ்கின் உருவாக்கக்கூடியது விட்டமின் டி. பட் இன்னைக்கு சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால தான் விட்டமின் D3 என்ரிச் பண்ணி நம்மளுடைய கால்சியம் டேப்லெட்ஸ் இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த இத்தனை ஹெல்த் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே அந்த 70% மக்கள், அதாவது ப்ரீ இல்னஸ், நோய் வருவதற்கு முன் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு தான் இத்தனை ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். சப்ளிமெண்ட்ஸ் பொதுவாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் எடுக்கணும், பின்னாடி தான் எடுக்கணும், ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. ஒருத்தரோட கம்ஃபர்ட் லெவல் எப்படி இருக்கோ அதை பொறுத்து. ஏன்னா சில பேருக்கு எல்லாமே எம்டி ஸ்டொமக்ல எடுத்தா கம்ஃபர்டபுளா இருக்கும், சில பேருக்கு எம்டி ஸ்டொமக்ல எடுக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க. அப்போ சாப்பிட்ட பிறகு எடுத்தா போதும். பிஃபோரோ ஆஃப்டரோ 1 மணி நேரம் கேப் மட்டும் கொடுங்க. சில ப்ராடக்ட் வந்து நான் சாப்பிடும் போதே சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா அந்த ப்ராடக்ட் மட்டும் சாப்பிட்ட உடனடியாக எடுத்துட்டு வந்துடலாம். சப்ளிமெண்ட்ஸ் பொதுவாக 12 வயசுக்கு மேலதான் நம்ம ரெக்கமெண்ட் பண்றது. அது கம்மி வயசுல ஒவ்வொருத்தர் ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா அது ஒவ்வொருத்தரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது நம்ம கிளைமா காமிக்க முடியாது. சில சப்ளிமெண்ட்ஸ் 6 வயசுல இருந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஜெனரலா வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது 6 வயசுக்கு மேல அப்படின்னா ஸ்பைருலினா ரெக்கமெண்ட் பண்ணலாம், கொலஸ்ட்ரம் ரெக்கமெண்ட் பண்ணலாம், கேனோடர்மா கொடுக்கலாம், இன்விகோ புரோட்டீன் பவுடர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இந்த 4 ப்ராடக்ட்ஸ் 6 வயசுக்கு மேல ரெக்கமெண்ட் பண்ணலாம். கிரான்பெரி தேவைப்பட்டதுன்னா தான் அது 5 வயசுக்கு மேல அதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். இது வரைக்கும் பார்த்த இந்த ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே அந்த 5 தூண்களுக்குள்ளதான் அடக்கும். டீடாக்ஸ் அண்ட் ரெஜுவினேஷன் பார்த்தோமா, அது இந்த முதல் தூண். டீடாக்ஸ்ல அதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்த கேட்டகரிக்குள்ள போகும். போன் அண்ட் ஜாயிண்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பார்த்தோமா, இதெல்லாம் இந்த ஆர்கன் சிஸ்டம், அந்த 4வது தூண். அந்த தூணுக்குள்ள இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அடக்கும். விமன் ஹெல்த் அப்படின்னு பார்த்தோமா, சதாவரி என்ன மெயினா ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்றது. அப்ப சதாவரி 5வது தூண். மீதி இருக்கக்கூடிய அயன், ஃபோலிக்கா இருக்கலாம், ஹேர் ஸ்கின், நெயிலா இருக்கலாம், இதெல்லாமே 2வது தூண். நியூட்ரிஷன் இது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே சேர்ந்து ஒரு 3 ப்ராடக்ட் 4 ப்ராடக்ட் எடுக்க போறோமா, எல்லாமே சேர்ந்து கூட தாராளமா எடுக்கலாம். 2 காம்பினேஷன்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணும். ஒரு காம்பினேஷன் அப்படின்னா கால்சியம் அண்ட் ஸ்பிருலினா. இந்த 2 காம்பினேஷனை அவாய்ட் பண்றது பெட்டர். அதே மாதிரி அயன் அண்ட் கால்சியம் ஒன்னா எடுக்க வேணாம். ஒரு 3-4 மணி நேரம் கேப் கொடுத்துட்டு இந்த காம்பினேஷன்ஸை எடுக்கலாம். இதனால பாதிப்பு வருமானா பாதிப்புக்காக இல்லை, பிகாஸ் அப்சார்ப்ஷன் அயனையும் கால்சியத்தையும் ஒன்னா எடுத்தீங்கன்னா அந்த அப்சார்ப்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ அது ஸ்லோ ஆகாம ஃபுல் அப்சார்ப்ஷன் கிடைக்கணும் அப்படின்னா இந்த கேப் கொடுத்து இதை மட்டும் எடுத்தா போதும். மற்றபடி எந்த ப்ராடக்ட்ஸ் நீங்க எடுக்கிறதா இருந்தாலுமே அதை ஒன்னா கூட சேர்த்து எடுக்கலாம். பொதுவா சப்ளிமெண்ட்ஸ் யாரெல்லாம் எடுக்கலாம். கிட்னி டயாலிசிஸ்ல இருக்கிறவங்களுக்கு எந்த சப்ளிமெண்ட்டையும் நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, ஃபுட் பேச்சஸ் மட்டும்தான். அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, இல்ல கட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு பொதுவா நோனி, ஸ்பைருலினா, கால்சியம், புரோட்டீன். நோனி, ஸ்பைருலினா, கால்சியம், புரோட்டீன் இந்த 4 ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா அந்த கால்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஏற்படலாம்.